மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்ததால் தானே மன உளைச்சலில் இருப்பதாகவும் சிறுபான்மையினர் இன்னும் தங்களை நம்பவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். நாங்கள் காமராஜர், நாங்கள் தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவா நாங்களும் கூவி கூவி தாப்பா அழைச்சோம். வெயிலில் வேகாத வெயிலில் இந்த சரவணனுக்காக ஓட்டு கேட்டோம். ஓட்டு கேட்டதில் எதுவும் கம்மியாக இருந்துச்சா? கழக தொண்டர்கள் பப்பரமாக தான் பணியாற்றினாங்க. இதுக்கு மேலே எப்படி ஒரு கட்சியில் வேலை பார்க்க முடியும்? எதிர்கட்சியில் எல்லாம் வேலை பார்த்தாங்க, எல்லாம் நல்லா தான் பார்த்தாங்க. குறிப்பிட்ட சமுதாயங்கள் என்னாச்சுன்னா இந்தியாவே ஆளணும் அப்படின்றது மோடிக்கு ஓட்டு போட்டாங்க. சில பேர் என்ன செஞ்சாங்க, மதசார்பற்ற சிறுபான்மையினர் என்னாச்சு, அவங்க ராகுலை கொண்டு வரணும்னு நினச்சாங்க. இதுக்கிடையில் நாங்கள் அடிபட்டுட்டோம், அவ்வளோதான். மதுரை அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை, அதான் கேள்வினா அது எங்களுக்கே தெரியும்ல, எங்களுக்கே மன உளைச்சல் தான். ஆனால் மக்கள் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்களே, இவங்கெல்லாம் வாக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சில சமூகங்கள் இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமர் மோடிஜி என்று நினைத்து ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி சிறுபான்மையினர் எங்கள் மீது இன்னும் ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக எங்களை இன்னும் கொண்டு வரல. நாங்கள் எவ்வளோ தூரம் கூவி அழைக்கிறோம், சொல்கிறோம், நல்லது தான் செய்கிறோம். எனவே அந்த ஓட்டுகள் தான் இந்த மாதிரி வெற்றிக்கு காரணமே ஒழிய வேறு எந்த காரணமும் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.